தமிழக மக்களுக்கு வணக்கம். பாலியல் வன்முறைக்கு தீர்வு, நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல், பாலியல் வன்முறைக்கு திருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம். தமிழக மக்களுக்கு வணக்கம். வருக வருக என்று வரவேற்பது நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வரசன். தமிழக மக்களே, இன்றைக்கி நம்ம மக்களை ஒருங்கிணைக்கிற என்ன டைட்டில் பார்க்க போகிறோம்? பாலியல் வன்முறை எப்படி முடிவுக்கு வரும்? ஏங்க அதை தாங்க சொல்லுங்கள். ஏங்க பெரிய பிரச்சனையாக கிடக்குங்க, மண்டை மூளை குழம்புதுங்க. என்ன தாங்க செய்கிறாங்க இவங்க? எங்கே பார்த்தாலும் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே பாலியல் வன்முறைங்கிறான், கோயிலுக்கு போனால் அங்கே பாலியல் வன்முறை பண்ணுறேங்கிறான், ஸ்போர்ட்ஸில் அந்த பிள்ளைங்க விளையாட போகுது, அங்கே போனால் பாலியல் வன்முறை பண்ணுறேங்கிறான். எங்கெங்கே காற்று புக முடியாத இடங்களெல்லாம் கூட பாலியல் வன்முறை புகுந்து விடுமே, அப்படி போய்கிட்டு இருக்காங்களேங்க. தெருவில் பிள்ளைய நடக்க முடியலங்க. இந்த சென்னை பக்கத்தில் அங்கே பொன்னேரி தானே? ஆமாங்க, 5 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளைங்க. ஆமாம் 8 வயசு பிள்ளை சாயந்தரம் 5 மணிக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அதை போய் பாலியல் வன்முறை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காங்க. இவங்க என்ன தாங்க செய்கிறாங்க? இது எப்படி தாங்க முடிவுக்கு வரும்? ஏங்க நீங்கள் ஆய்வாளர் வேறு சொன்னீங்களேங்க. இது எப்படிங்க முடிவுக்கு வரும் சொல்லுங்கள் ப்ளீஸ். எப்படி முடிவுக்கு வருவா? இதை தாயா 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆளப்பாயா இருக்கா, ஆளப்பாயா லூஸு இங்கே வருங்க. கொஞ்சம் நான் உஷாராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னைய பைத்தியக்காரங்க பாட்டி இந்த நாய் பிடிச்சி போகிறதுக்கு வேன் வர மாதிரி, இந்த பைத்தியங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வேன் வரும் தெரியுமா? படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி வேனை வர வச்சு என்னைய கட்டி தூக்கி போட்டு அந்த வேனில் கொண்டு போய் அந்த மனநல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வைத்திய ஆஸ்பத்திரி சொல்லுவாங்கல்ல, அதில் கொண்டு போய் போட்டு தருவாங்க கூட இருக்குது. யாரை? பாலியல் வன்முறை முடிவுக்கு வராது அப்படிங்கிற உறுதியான மனசில் இருக்குது மக்களுக்கு. அதனால என்ன செய்கிறது? நான் அசந்தேன்னு வச்சுங்க, என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான தகவலுங்க, இந்த மனநோய்க்கு மருந்தே இல்லைன்னு வேறு ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப வேண்டியவர் தான். எனக்கு மனநோயா, அதுக்கு மருந்தே கிடையாதான். ஓ, இது வேறையா? புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? பாலியல் வன்முறை முடிவுக்கு வரும்ன்றது நம்பிக்கை யாருக்கும் இல்லை. ஆனால் எப்படி முடிவுக்கு வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை ஒழிக்கணும்னு வச்சுக்கிறேன், முதல்ல மேலும் பரவாமல் தடுக்கணும். இப்போ பெரிய மென் ஒரு நோய் இருந்துச்சு, அது வராமல் தடுக்க என்ன செஞ்சாங்க? முதல்ல வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை மேலும் பரவாமல் என்ன செய்வாங்க? அங்கங்கே தடுப்பூசி போட்டு இந்த பால் மாதிரி வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி வச்சுக்கிட்டே போய் முதல்ல பரவாமல் தடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தடுப்பூசியோ அதுக்கு என்ன செய்யலாம், சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னு பார்த்து அதை ஒழிச்சிடுவாங்க. அப்படி தான் ஒழிச்சாங்க. இவ்வளவு ஏங்க, நம்ம இப்போ 2020 கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா என்ன செஞ்சாங்க? எப்படி ஒழித்தோம்? மேலும் பரவாமல் தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மக்கள் ஒன்று கூடக்கூடாது, கையை கொடுக்காதீங்க, வெளியில் இருக்க பொருள் ஏதாவது தொட்டிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து கை கழுவிக்கிங்க, ஜாக்கிரதையாக இருங்க, இப்படி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறது, சுகாதாரமான விஷயங்கள்லாம் செஞ்சு கடைசியில் இப்போ கொரோனா அப்போ இல்லை. இப்படி தான் ஒழிக்கணும். அதே மாதிரி தான் நான் பாலியல் வன்முறையை ஒழிக்கணும்னா முதல்ல மேலும் பரவாமல் தடுக்கணும். அது எப்படிங்க தடுக்கிறதுனா, அதுக்கு தான் என்ன செய்கிறோம்? அதுக்கு ஒரு செயல் திட்டம், மாநில விழிப்புணர்வுன்னு ஒன்று போட்டிருக்கோம். எப்படி? ஆகஸ்ட் 15, 2025 முதல் செப்டம்பர் 18, 2026 வரை 400 நாளில் வித்தின் 400 டேஸ், 400 நாள் 400 டேஸ், 400 நாள் 400 டேஸ். என்னங்க எப்படி சொல்லு? 400 நாளுக்குள்ளே மாநில விழிப்புணர்வுக்கான செயல்பாடுகளை செஞ்சு பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் எப்படி தடுக்கிறது? இந்த பாலியல் வன்முறை பண்ணுற ஆளுங்க பார்த்தீங்களா, நாம் அந்த விழிப்புணர்வு உஷாராக கொடுக்க ஆரம்பித்தோம்னா எங்கேடா நம்மளை எங்கேயாவது சிக்கலை கொண்டு மாட்டி விட்டுருவாங்களே, பொம்பளை பிள்ளையை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறாங்க, பெரிய பிரச்சனையாக இருப்பேன்னு சொல்லி பம்மிக்கிடுவாங்க. சார் நான் பாலியல் வன்முறை பெரிய தப்பு சார் அப்படின்னு அவன் தான் அது செய்கிறது. பேசாமல் இருப்பான், 1 மாதம் பேசாமல் இருப்பேன், 2 மாதம் பேசாமல் இருப்பேன். எப்படியா எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, தொடர்ந்து நம்மளை கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு 2 மாதம் கழிச்ச உடனே எல்லாம் எஞ்சி கிளம்பிடுவாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நூல் விடுறது, ஏதாவது த்ரெட்டன் பண்ணுறது, ஏதாவது பண்ணி விட்டு திருப்பி பாலியல் வன்முறை பண்ணிடுறது, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி. பாலியல் வன்முறைலாம் இப்போ பயங்கர கஷ்டம் சார், இப்படிலாம் அதெல்லாம் நடக்கக்கூடாது சார் அப்படின்னு நம்மக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கூட இருந்துக்கிட்டு. இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி குறைக்கணும், முதல்ல பரவாமல் தடுக்கணும். தடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு கொண்டு வர வேலையை பார்க்கணும். எல்லாம் சரி, சொல்கிறதெல்லாம் சரித்தாங்க, இது இப்படி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, நீங்களும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க போட்டுருக்கு. அப்படி கிடையாது. நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கேன்ல.
ஜனவரி 2026 போகி பண்டிகை அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு நிகழ்ச்சி. இப்போ 2 நிகழ்ச்சியை நடத்தி, அதென்ன நிகழ்ச்சி அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம், கொஞ்சம் பொறுங்க. எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். சும்மா நான் பாட்டு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிற ஆள் கிடையாது. வாயில் வட சொல்கிற மக்கள் தலைவன் செல்வரசன் கிடையாது. செஞ்சு முடிக்கிறவன், செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ சொல்லுவேன். இந்த 400 நாள் ஸ்கெட்சு போட்டு எவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கீங்க தெரியுமா? அதை கையில் வச்சு தானே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரி பொறுங்க. இதே வீடியோவை ஏங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நான் பாட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் சொல்லி கூட மாட்டேங்குதுங்க. ஏம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் பெண்ணா, இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பாக அம்மாவா, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்துகிற பணிகளில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே, பெண்களே. அதுதான் எனக்கு வேலை செய்கிறதுக்கான உந்து சக்தி. அந்த ஜனவரி மாதம் நிகழ்ச்சி தானே, இன்னும் 2-3 வீடியோ போட்டோம். கொஞ்சம் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு பாட்டே கிளப்பிடுவான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும். என்ன செய்ய போகிறீங்க? சப்ஸ்கிரைப் தான், வேறு என்ன. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு வீடு தேடி வீடியோ வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாலியல் வன்முறையை மேலும் வராமல் தடுத்துருவோம், ஒழிச்சிடுவோம் மக்களே. அதை பற்றி மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. செல்வரசன் தெளிவாக ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செல்வரசன் யாரா? என்னங்க வேறு யார்? நான் தான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? நம்ம அப்புறம் சந்திப்போமா? இன்றைக்கி இது போதுமா? சரி, இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.